எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம UPSCல புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராசஸை எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு UPSCயோட பேஜ்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா? ஸோ வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே பாருங்கள், இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ரோ இருக்கா, அதுக்கு கீழே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் OTR ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் UPSC. ஓகேவா? இதை கிளிக் பண்ணாலும் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம். அப்படி இல்லைனா அப்ளை ஆன்லைன் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றக்கு, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் OTR ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் UPSC அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப் என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறோம் OTRக்கு. ஸோ நம்ம இப்போ தான் வந்து புதுசாக பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி டேஷ்போர்டில் போய் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணலாம். ஓகேவா? எஸ், உள்ளே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எடுத்தோடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நேம் கேட்குறாங்க. ஸோ நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் வசந்த் குமார். ஓகேவா? அப்படின்னு கொடுக்குறோம். திரும்ப வந்து வெரிஃபை நேம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வெரிஃபை நேமும் என்னது சேம் என்ன செய்யணும், அதே தான் கொடுக்கணும். எப்படி ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இன்னொன்று கவனிங்க, இந்த நேமுக்கு மேலே ஒரு ரெட் கலர் ஆஸ்ட்ரிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை மேண்டேட்டரியாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போது நேமுக்கு கீழே வெரிஃபை நேம், அதுவும் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கு கீழே பாருங்கள் ஃபுல் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஆஸ்ட்ரிக் இல்லை. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணால் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் போகலாம். எதுக்காக இந்த ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாருங்களேன், அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நேம் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே என்னென்ன எந்த மாதிரி ஃபில் பண்ணோம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்னது இங்கே வந்துடும், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் நேம் ஆஸ் ரெக்கார்டட் இந்த மெட்ரிகுலேஷன் ஆர் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் 10th இல்லை 12th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ, இனிஷியல் வந்து முன்னாடி வருதுன்னா அதே மாதிரி முன்னாடி போடுங்க, இல்லை பின்னாடி வருதுன்னா அதே மாதிரி. ஸோ அப்படியே என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னது, கண்டிப்பாக 3 letters இல்லை 4 letters மேலே தான் இருக்கணும் பேர் அப்படிங்கிறது, ஒரு லெட்டர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாருங்களேன், note 3, if your name is exceeding 30 characters please read the frequently asked questions FAQ அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கு பாருங்க FAQ. இதில் போய் நீங்கள் FAQ ஓப்பன் பண்ணிங்கன்னா 1 2 3 அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வரும். 6th கொஷின்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயம் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேமில் வந்து நீங்கள் 30 letters அதாவது 30 characters அப்படிங்கிறது, இப்போ A அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், B அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், இப்போ ABCங்கிறது 3 கேரக்டர், அந்த மாதிரி 30 கேரக்டர் அப்படி அவ்வளோதான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், நேமில் இங்கே நீங்கள் ஃபில் பண்ண முடியும். 30க்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. இப்போ சில பேரோட பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், 30க்கு மேலே 35 40லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும், இந்த ஃபுல் நேம் இருக்குல்ல, அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, எவ்வளோ கேரக்டர்னாலும் போட்டுக்கலாம், 40 50 கேரக்டர் கூட என்ன செஞ்சுக்கலாம், அவங்க முழு பேரை இதில் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபுல் நேமே இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது ஒரு வேளை என்னோட பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஓகேவா, ஸோ நான் என்னோட ஃபுல் நேம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், வசந்த்குமார் ஒன்றும் 30 கேரக்டரோட பெருசு கிடையாது, கம்மி தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க UPSC அப்படின்னா, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. வசந்த்குமார் அப்படிங்கிறது பேர் வந்து இது நேமில் போட முடியல, ஏன்னா 30 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்ரிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வி ஃபார் வசந்த். ஓகேவா? அதுக்கப்புறம் குமார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அப்ரிவேட் மட்டும் தான் பண்ணோம், VK வசந்தகுமார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரியா? இங்கே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஃபுல் நேமை நீங்கள் உள்ள எழுதணும், வசந்த்குமார் பிரசாத் சோ அண்ட் சோ. ஓகேவா? எவ்வளோ பெரிய பேரும் நீங்கள் எழுதணும். ஸோ அதை வந்து இங்கே அது மேலே வந்து அப்ரிவேட் பண்ணியிருக்கணும். அப்போனா VK பிரசாத்க்கு வந்து என்னது P அப்படின்னு வரும். புரியுதா? இங்கேயும் நீங்கள் அதான் பண்ணணும், VKP அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணும். VKP. புரிஞ்சதா உங்களுக்கு? நேமுக்கும் ஃபுல் நேமுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது, என்னோட பேர் வந்து 30 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக நேமில் போய் உங்கள் நேமை போய் என்ன செய்யுங்க, கரெக்டான நேமை ஆஸ் இந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அதை கரெக்டாக என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்கள். வசந்த் குமார். ஸோ கீழே வந்து வெரிஃபை கேட்குது, சேம் VASANT வசந்த்
குமார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வேணும்னா வசந்த் குமார்னு போடுங்க, இல்லைன்னா போராட்டி கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து என்னது மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் 30 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருக்குது, என்னுடைய பேர் பெரிய பேர் 30 கேரக்டருக்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராசஸை பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த விகே அப்படின்னு போட்டதுக்கப்புறம் நான் கடைசி அந்த எஃப்யூகியில் போய் காமிக்கிறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒன்று போஸ்ட்டில் வந்து ஏன் நான் வந்து அங்கே விகே அப்படின்னு போட்டிருக்கேன், என் பேர் பெருசு இல்லையா, அதோட ரீசன்லாம் ஸ்டேட் பண்ணி எழுதணும். அதை நான் கடைசி அந்த வீடியோ முடியும் போது அந்த எஃப்யூகியில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து ஸோ ஜெண்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்ன ஜெண்டரோ. திரும்ப வெரிஃபை ஜெண்டர் அப்படின்றக்கு எஸ், இது ரெண்டும் முடிஞ்சா அடுத்து டேட் ஆஃப் பர்த் இப்படி போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் டேட் ஆஃப் இயர், ஓகேவா, என்ன இயர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ், அதே தான் என்ன செய்யணும், திரும்ப கீழே வரணும். 1995 அங்கே என்ன போட்டேன், ஏப்ரல், எஸ் ஏப்ரல் 18. ஸோ சேமாக வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து இங்கே வந்து ஃபாதர்ஸ் நேம் நீங்கள் என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ஏதோ ஒரு ஃபாதர் நேம், ஓகேவா, எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை திரும்ப நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? உங்கள் அப்பா பேரை கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் நீங்கள் அந்த மிஸ்டரு, மிஸ்ஸஸ்ஸு, டாக்டர், ஸ்ரீ அதெல்லாம் போடக்கூடாது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபில் பண்ணும்போது எல்லா பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதோட ஃபாதர் நேம் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பாரு, டு நாட் யூஸ் எனி ப்ரிஃபிக்ஸ், ஸ்ரீ இல்லை டாக்டர் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாதர் நேம் மஸ்ட் நாட் மேட்ச் வித் த கேண்டிடேட்ஸ் நேம். இங்கே போடுற நேம் இருக்குல்ல, அதாவது உங்கள் பேரும் அப்பா பேரும் ஒரே பேராக இருக்கக்கூடாது. அப்படி இருக்காது, ஆனால் அப்படி இருக்கவும் கூடாது அப்படின்னு இவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அடுத்து மதர்ஸ் நேம், ஓகேவா, மதர்ஸ் நேம், அவங்க அம்மா பேர் என்னவோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேவா? மதர்ஸ் நேம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சிச்சா? அடுத்து வெரிஃபை மதர்ஸ் நேம். அடுத்து மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னது, ரிலீஜியஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மைனாரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓகேவா ஹிந்துவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னது மைனாரிட்டி கிடையாது. ஓகேவா? அதை தாண்டி நீங்கள் வந்து முஸ்லிம்ஸ் இல்லை கிறிஸ்டியன்ஸ் இருந்துச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்னது எஸ், நீங்கள் வந்து என்னது மைனாரிட்டி அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதை பார்த்து கொடுங்க, எஸ் ஆ நோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொபைல் நம்பர் கொடுங்க, 2 3 4 5 6 7 8 9 ஏதோ ஒன்று. ஓகேவா? கீழே பாருங்கள், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்களே தவிர வெரிஃபை மொபைல் நம்பர்லாம் கேட்கல. சரியா? ஸோ இது வந்து மேண்டேட்ரி, ஏன்னா ரெட் ஆஸ்ட்ரிக் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அம்மாவோடது, சிஸ்டரோடது, அப்பா இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்ட் யாரோ ஏதாவது எனது கண்டிப்பாக கொடுங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக யூஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி மெயில் ஐடி பாருங்களேன், அதுவும் நீங்கள் என்ன செய்யணும், ஃபில் பண்ணி தான் ஆகணும். மெயில் ஐடி ஏதோ ஒன்று, அது உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். அதுக்கு கீழே பாருங்கள் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி அப்படிங்கிறது. இதுவும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க யாரோடது இல்லை தெரிஞ்சவங்களோட மெயில் ஐடி கொடுங்க. பட் இங்கே இருக்கிற மெயில் ஐடி ஆக்டிவான மெயில் ஐடியாக இருக்கணும். ஓகேவா? பாஸ்வேர்டு எல்லாம் லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்ச மெயில் ஐடியாக கொடுங்க. இங்கே இன்னொரு ஆல்டர்னேட் இமெயில் ஐடி வந்து யாராவது இருந்தாங்கன்னா கொடுங்க. சரியா? அதுக்கப்புறம் போர்டு எக்ஸாமினேஷனோட ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கிளாஸ் 10th வந்து எல்லாருடைய சர்டிஃபிகேட்லையுமே இருக்கும் ரோல் நம்பர் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கும். இப்போ தமிழோட பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் நம்ம படிக்கும்போது வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கு கீழே இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு அன்னைக்கு என்ன ரெஜிஸ்டர் நம்பரோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் 2 செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இன்கேஸ் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது நல்லா தெரிஞ்ச விஷயம், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயமா என்ன செய்யுங்க, கேளுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னவா இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அதை என்ன செய்யுங்க, நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? என்ன சப்ஜெக்டோ அதை நீங்கள் எழுதுங்க. ஓகேவா? செக்யூரிட்டி கொஸ்டின் இங்கே இருக்க எக்கனாமி இங்கே வந்து என்னது இன்னொன்று சூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் சைல்ட் நேம், அதே இதை சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணாதீங்க. அடுத்து உங்கள் கிராண்ட் ஃபாதர் ஆக்குபேஷன், இல்லைனா உங்கள் மெமரபிள் டேட், மறக்க முடியாத டேட், ஃபேவரட் கலர், ஏதோ ஒன்று. ஓகேவா? ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கேப்சா. ஓகேவா? ஸோ அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டரில் இருக்குது, C69XHP. ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து
புதுசா ஒரு இது ஓபன் ஆகும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் ஓகேவா அதாவது உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து டிஸ்பிளே பண்ணும் நான் ஜஸ்ட் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஸோ ப்ரொவைட் யோர் பேசிக் இன்ஃபர்மேஷன் அந்த ஓடிஆரில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்ல அது எல்லாமே இங்கே இருக்கும் நேமு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் மதர் நேம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு தடவை க்ரோஸ் செக் பண்ணுறீங்க ஓகேவா எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கா சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா போர்டு எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக்யூரிட்டி கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா முடிஞ்சாது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா ஃபோட்டோவோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இன்கேஸ் இதில் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு இருக்குது ஓகேவா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கீழே அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அப்டேட் எனி ஆஃப் த இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் ஃபில்ட் ஸோ ஃபார் கிளிக் ஆன் த அப்டேட் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஐ அக்ரி கொடுங்க ஐ அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் போயிடும் ஓகேவா basic information under OTR ஓகேவா ஸோ இது வந்து OTP வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா மொபைல் நம்பர் ஓகேவா ஸோ அதுக்குலேயும் ஒரு OTP வரும் இமெயில் ஐடிலையும் என்னது ஒரு OTP வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எஸ் ஃபஸ்ட்டு வந்து மொபைலோட OTP நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் எனக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் எனக்கு வந்துருச்சு நான் அதை டைப் பண்ணுறேன் எஸ் இதான் என்னோடய மொபைலோட OTP ஸோ என்னோடய மெயில் ஐடிக்கும் OTP வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நான் செக் பண்ணிடுறேன் வந்திருக்கும் எஸ் மெயிலே எனக்கு OTP வந்து வந்துருச்சு டக்குன்னு பண்ணுங்கள் ஏன்னா வேலிட் ஃபார் ஒன்லி 2 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எல்லாமே எடுத்து கையில் ரெடியாக வச்சுட்டு இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எஸ் ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எஸ் இங்கே பாருங்கள் OTP இஸ் வேலிட் ஃபார் 5 minutes only அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஒரு வேளை வரல அப்படின்னு சொன்னால் ரீசன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் அந்த OTP என்ன வருதோ அதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ OTP வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் காமிப்பாங்க ஓகேவா ஸோ அதில் போட்டிருப்பாங்க 1 time registration has been successfully submitted அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன் நேமுக்கு மேலே OTR ID அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிரும் ஓகேவா அந்த OTR ID லாகின் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஓகேவா அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் வச்சு லாகின் பண்ணோன்னா OTP சென்ட் பண்ணுவாங்க OTPயை நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த OTR ID அப்படிங்கிறது என்னென்னா இந்த OTR ஐடிக்கு நீங்கள் வந்து எனது OTP அதெல்லாம் சென்ட் பண்ண தேவையில்ல நீங்கள் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் அது முன்னாடி வரும் நம்ம பார்ப்போம் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கும் மெசேஜ் வந்துடும் எஸ் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கும் மெசேஜ் வந்துடும் ஓகேவா மெயில் ஐடிக்கெலாம் இன்னும் டீட்டெயில்டாக மெசேஜ் வரும் உங்கள் OTR ID என்ன எல்லாமே சொல்லிட்டு ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே செக்கும் பண்ணியிருப்பீங்க ஸோ இதை என்ன பண்ணுங்கள் கீழே பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா ஸோ இதை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் பிரிண்ட் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் இல்லை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன் ஓகேவா ஏன் அப்படின்னு சொன்னால் OTR ஐடிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படியா லாகின் அண்ட் 1 time registration அப்படின்றக்கா ப்ளூ கலரில் காமிக்குதா ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் வந்து லாகின் பேஜ் வந்து என்னது ஓப்பன் ஆயிரும் ஸோ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ மறுபடியும் என்னது லாகின் பண்ணோம் இப்போ வந்து நம்மக்கிட்ட இமெயில் ஐடி வச்சு பண்ணலாம் மொபைல் நம்பர் வச்சு பண்ணலாம் ஓகேவா OTR ID மட்டும்தான் இருக்குது ஆனால் அதுக்கான பாஸ்வேர்டு வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணல ஸோ அதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இமெயில் ஐடி வச்சு பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் நீங்கள் உள்ளே எழுதியிருக்கீங்களா உங்கள் இமெயில் ஐடி அதை வந்து என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு OTP வரும் ஓகேவா ஸோ OTP வந்துச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த OTPயை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வெரிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்களா மேலே இமேஜை பார்த்து ரீட் பண்ணிவிட்டு ஓகேவா லாகின் கொடுங்க ஓகேவா லாகின் கொடுத்தோம் OTP வச்சு நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்த டீட்டெயில்ஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்கும் ஓகேவா இங்கே இருக்குது பார்த்தீங்களா கிளிக் டு சேஞ்ச் ஜெண்டர் அண்ட் கிளிக் டு சேஞ்ச் ஓகேவா உங்கள் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இது 2 மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்களா புதுசாக பாஸ்வேர்டு நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து ஐடி வந்து வந்திருக்கும் பட் அதுக்கான பாஸ்வேர்டு வந்து எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாவது கீழே பாருங்கள் பாஸ்வேர்ட் மஸ்ட் ஃபாலோ க்ரைட்டீரியா கிவன் பிலோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த் மஸ்ட்
நாட் பி லெஸ் தென் 8 கேரக்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். அந்த 8 கேரக்டர்ஸில் கண்டிப்பாக ஒன்று வந்து என்னது அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். கண்டிப்பாக ஒன்றாச்சும் என்னது லோவர் கேஸ் எஸ் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அப்புறம் கண்டிப்பாக ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஓகேவா? ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அட் ஓகேவா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு ஓகேவா அண்டர்ஸ்கோரு ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அங்கே பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குல்ல, இங்கே நீங்கள் டைப் பண்ண இப்போ நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டர் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்பர் கேஸ் இருக்குல்ல இங்கே டிக் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிக் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்னது அக்செப்டே ஆகும். ஸோ நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு வேளை சேஞ்ச் பண்ணணும். பட் இப்போ தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான தேவைலாம் இருக்காது. ஸோ நீங்கள் இப்படி ஓப்பன் ஆகும் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் தேவைன்னா. பட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணலாம் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மில் இருக்கணும், எவ்வளோ வித்து. ஸோ யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமுக்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க பார்த்து தான் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க பார்த்தீங்களா ஓடிஆர் ஐடிக்கு. ஓகேவா? அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் போய் உங்கள் பாஸ்வேர்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? உங்கள் ப்ரொஃபைலை வந்து வியூ பண்ணலாம். ஓகேவா? டேஷ்போர்டுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? லாகின் பேஜ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த நேமுக்கும் ஃபுல் நேமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எஃப்ஏக்யூவில் வந்து என்னது இருக்குது. எஃப்ஏக்யூவில் வந்து 6th நம்பர் 6 அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எஃப்ஏக்யூ வந்து கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ எஃப்ஏ போய் கிளிக் பண்ணுங்கள். போனீங்கன்னா இருக்கும்ல. ஓகேவா? நான் சொன்னல 6th இருக்கும்னு. வாட் ஷுட் ஐ டூ இஃப் மை நேம் இஸ் மோர் தென் ஸ்பேஸ் லிமிட் ஆஃப் 30 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் இங்கே இருக்கு பாருங்கள். இஃப் யுவர் நேம் exceeds more than 30 characters please abbreviate your name in the name column அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல வசந்த் குமார் அப்படின்னா அப்ரிவேட் பண்ணி தான் இங்கே என்ன செய்யணும் பி அப்புறம் கே இது ரெண்டு மட்டும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் டேப் கீ அதாவது நெக்ஸ்ட் காலம் போயிடும். அதாவது ஃபுல் நேம் அப்படின்னு கீழே இருக்கும். ஓகேவா? நேம் இருக்கும், வெரிஃபை நேம் இருக்கும், அதுக்கு கீழே ஃபுல் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபுல் நேம் காலமில் போய் டிஸ்பிளே இருக்குல்ல அங்கே போய் நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேம் என்ன செய்யலாம் அதில் எழுதலாம். அதில் 30 கேரக்டர்ஸ்க்கு மேலே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். இது ஒரு ப்ரொசீஜர். இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எஸ் நான் வந்து இந்த மாதிரி என் பேர் 30க்கு மேலே இருக்குது அதனால் நான் வந்து அப்ரிவேட் பண்ணி வீக்கேன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் கீழே வந்து என்னோடய ஃபுல் நேம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து யாருக்கு நீங்கள் அனுப்பணும் ஜாயின்ட் செக்ரட்டரி யூபிஎஸ்சி. ஓகேவா? அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தௌலப்பூர் ஹவுஸ், ஷாஜான் ரோட், நியூ டெல்லி. ஓகேவா? இது வந்து பின்கோட். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக என்ன செய்யணும் அனுப்பணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்களே என்ன பண்ணணும் சைன் பண்ணணும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். do not forget to send a signed written request. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். என்ன ரீசன்னு போடுறோம்ல, என்ன ரீசன்னா 30 லெட்டர்ஸ்க்கு மேலே என்னுடைய பேர் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ சைன் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கே அனுப்பணும். ஓகேவா? ஒன்று ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபேக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபேக்ஸில் என்ன செய்யலாம் நீங்கள் தாராளமாக அனுப்பணும். கண்டிப்பாக அனுப்பணும். ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க அதர்வைஸ் அனுப்பாவிட்டால் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் கேண்டிடேட் மே பி ரிஜெக்டட் அட் அ லேட்டர் ஸ்டேஜ். ஸோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெட்டரை வந்து ஒன்று ஸ்பீட் போஸ்ட் அப்படி இல்லைன்னா ஃபேக்ஸில் அனுப்பலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் வந்து இதை ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா டைமும் அவைலபிளாக இருக்கும். இதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ் யூஷுவல் அவங்க சொன்ன மாதிரியே இதுலேயே 60 to 70% ஆஃப் த டேட்டாஸ் வந்து என்னது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யூபிசி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நானும் ஏதாவது ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.